கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே பங்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரே, பதில் கொடுக்கிறவரே, விடுதலை கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சபை இந்த வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானம் செய்து நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். சுமார் 1972 ஆண்டிலே ஆண்டவரிடத்தில் நான் கேட்ட பொழுது, ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் கவலையும் கண்ணீரும் துக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்ன நோக்கத்தோடு உலகத்தினை படைத்தேன் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் எனக்கு ஆறுதலை கொடுத்தார். 1 தீமோத்தேயு 6:12 இவ்விதமாய் கூறப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை சுதந்திரத்தை கொள், அனைவருக்கு சாட்சியாக விளங்க உன்னை நியமனம் செய்திருக்கிறேன் என்ற வேத வசனத்தை ஆண்டவருக்கு எனக்கு வெளிப்படுத்தினார். கடந்த 50 ஆண்டு காலமாக ஆண்டவரை வெளிப்படுத்தின இந்த வேத வசனத்திற்காக நான் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். 2022 ஆண்டில் ஜனவரி 1 மாதத்தில் இருந்து வியாதிசத்தாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக மக்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எண்ணில்லாத நன்மைகளை செய்திருக்கிறார். சிறு வயதில் நான் கீழே விழுந்து அடிபட்டதினாலே தலையில் ஒரு கட்டி உருவாகி அந்த கட்டியினாலே 2 ஆண்டுகளாக படுக்கையாக இருந்த எனக்கு ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கின்றார். அறுவை சிகிச்சையாக மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்த பொழுது கட்டி உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் உயிர் பிழைக்க முடியாது என்று சொன்னார்கள். அறுவை சிகிச்சை செய்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது, உயிரை காப்பாற்றினாலும் சில நாட்களுக்கு பிறகு கைகால் செயலற்ற சூழ்நிலையில் உருவாகும் என்று டாக்டர் கூறினார்கள். அப்பொழுது நான் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புவித்து ஜெபித்து விட்டு, எமக்கு சித்தமானால் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீராயின் உயிருள்ள நாள் வரையில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று ஒப்புக் கொடுத்து விட்டேன். எனக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று எழுதி வைத்துவிட்டு நான் வந்துவிட்டேன். கடந்த 60 ஆண்டுகளாக ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவர் வெளிப்படுத்தின வேத வசனத்தின்படி இந்திய தேசத்தில் வாழ்கிற அநேக மக்களுக்கு கிராமத்தோறும் இல்லத்தோறும் சென்று நற்செய்தி அறிவித்து கைப்படுத்தி கொடுத்து அநேக மக்களுக்கு வியாதினாலே அவதிப்படுகிற மக்களுக்கு ஜெபித்து ஆண்டவர் அவருடைய கரங்களை நீட்டி தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காக இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தீர்ப்பு ஆசை பெற்று இன்னும் ஏராளமான மக்களுக்கு மன திரும்ப செய்கின்ற கிருபை கொடுக்க முடியாது கேட்கிறேன். ஜெபத்தின் மூலமாக என்னை தாங்குங்கள். ஊழியத்திற்கும் ஊழியத்தையும் என் தாங்க முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் 3 மணி வேளையிலே ஜெபத்தில் கடைசி எனக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய செய்தியை கேட்டு ஜெபத்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென்.